எப்படி அடியவர்கள் சாமி சரணம் என்ற இந்த முழக்கத்தை கேட்ட அளவில் மெய் விதிர்த்து விரையார் கழற்கு உன் கை வைத்து தலை கூப்பி அன்பராகுனர் அன்றி இந்த மன்மதை உலகில் மற்றையர் இலர் என்ற அந்த அனுபவ உணர்வை அடியவர்கள் எப்படி இறைவனின் பெயரை கேட்டதும் ஆனந்த பரவச நிலையை அடைகின்றார்கள் என்பதை தாய்மானவர் பாடிய அந்த பாட்டை நான் இறைவணக்க பாடலாக பாடினேன். அன்பர்களே, சிலவற்றில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. என்னை அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரி சில செய்திகளை சொன்னார்கள். கோளறு பதிகத்தின் மீது எனக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கை, ஔவையின் மீது எனக்கு மாறா அன்பு உண்டு. தம்பி கிருஷ்ணனுக்கு வேண்டுகோள், இனிமேல் அருளாளர்களோடு நீங்கள் ஔவையாரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். தம்பின்னு சொல்லலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த அம்மா தைரியமா வயச சொல்றாங்களேன்னு நீங்க நினைக்கலாம். என்ன செய்வது, அரசு பணியிலிருந்து ஓய்வு என்றால் 58 முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சேலம் அரசு மகளிர் கல்லூரியின் முதல்வராக பணியாற்றி சென்னை சென்று தமிழ் பணியை உயிர் பணியாக முழு பணியாக மேற்கொண்டுள்ளேன். இயலிசை நாடக மன்றத்தின் சிறப்பு குழு உறுப்பினராக, அறிவியல் தமிழ் ஆலோசகராக, கம்பன் கழகத்தின் இணை செயலாளராக என்று சில பணிகள் ஆண்டவன் கொடுத்திருக்கின்றான். அவ்வை சொல்லுகின்றாள், 14 பேர் போட்டிருக்கீங்க, அவ்வை போட்டிருந்தா 33 விழுக்காடு இல்லைனா கூட கொஞ்சம் ஒரு மைனாரிட்டி கிடைச்சிருக்கும். அது மட்டுமல்ல, அவ்வையை பத்தி யாருமே பேசுறது இல்ல, அது எனக்கு மிகுந்த குறை. பாரதியாரை பத்தி கூட போட்டிருக்கீங்க. பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா? 1330 குறட்பாக்கள் தேவைப்பட்டன ஐயன் திருவள்ளுவருக்கு. 113 அதிகாரங்கள் தேவைப்பட்டன அறம்பொருள் இன்பத்தை பற்றி சொல்வதற்கு. அப்போ ஒரு வீட்டை விட்டாச்சு, வீடு சொல்லப்படல. எங்க பாட்டியம்மா சொல்லிருக்காங்க, ஒரே ஒரு குறள் வெண்பா, 4 வரி, நச்சுன்னு. நம்ம இளைய தலைமுறை சொல்றாங்களா, நச்சுன்னு பேசுறது. ஈதல் அறம், அவ்வளவுதாங்க. அறத்துப்பால் அத்தனையும் 2 சொற்களுக்குள்ள அடக்கும். தீவினை விட்டு ஈத்தல் பொருள். பொருளதிகாரம் என்ன? யாருக்கும் எந்த விதமான தீமைகளையும் நினையாமல் பொருளை ஈட்டுதல். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாதிரி. எங்கேயாவது உதாரணத்துக்கு போனோம், நாளும் 365 நாட்களும் நல்லது செய்வோம்னு தர்மமிகு சென்னையில, இல்லைன்னா எப்படி மழை பெய்யும்? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் அருளே என்ன பொழியாய். ஆண்டவன் கையில வேலு அம்பு இதெல்லாம் எடுத்துட்டு வரமாட்டாருங்க, மனித ரூபத்துலதான் ஆண்டவன் வருவான். அப்படி நமக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நெஞ்சங்கள். தீவினை விட்டு ஈட்டல் பொருள். அறம் பொருள் ஆயிடுச்சா? காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டது இன்பம். அவ்வளவுதான் இன்பத்து பால். இங்க காமத்து பால் அவ்வளவு பாட்டெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, தேவையில்லை. அப்ப வீடு என்றால் என்ன? இம்மூன்றும் விட்டு பரனை நினைப்பது வீடு. எவ்வளவு சிம்பிளா ஒரு 4 வரிக்குள்ள அறம் என்றால் என்ன, பொருள் என்றால் என்ன, இன்பம் என்றால் என்ன, வீடு என்றால் என்ன, அழகா சொன்னவங்க அவ்வை பாட்டி. சிதம்பரத்துல ஒரு அமைப்பு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வையின் கருத்துக்களை சொல்வதற்கென்று ஆரம்பித்து அருமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருவையாற்றில் அனைத்துலக ஔவையார் மகாநாடு நடத்தி சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் ஔவையாரை பத்தி நான் இவ்வளவு சொல்றேங்கிறதுக்கு நான் சொல்றேன். வெளி நாடுகளில் இருந்தெல்லாம் கூட அந்த அனைத்துலக ஔவையார் மாநாட்டுக்கு சில அன்பர்கள் வந்தார்கள். அதுல ஒரு அன்பர், தமிழ் தெரியாதவர், அவருக்கு ரொம்ப பிடித்து போனது ஔவையின் ஒரு கூற்று. கற்றது கைமண் அளவு, கல்லாதது யாருக்கு வேண்டுமானாலும், எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த கூற்று பொருந்தும். ஒரு பெரிய மருத்துவராக இருக்கின்றார், எல்லா பட்டமும் வாங்கியாச்சு, FRCSல இருந்து எல்லா பட்டமும். அவற்றை போய் நீங்க ஒரு திருக்குள்ள முழுமையா சொல்லி அவருக்கு சொல்ல தெரியலன்னா அது கேவலம் கிடையாது. ஏன்னா அவருடைய தொழில் அது தேவையில்லை. எனக்கு தமிழை தவிர ஒண்ணுமே தெரியாது. ஒரு சின்ன செல், அந்த செல்ல எத்தனை இருக்குன்னு என் பேரனுக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு தெரியாது. பாட்டிக்கு தமிழை தவிர ஒண்ணுமே தெரியல அப்படின்னு ஒரு முடிவுக்கு என் பேரெல்லாம் வந்தாச்சு.
எனக்கு செல்லுல எப்படி அலாரம் வைக்கிறதுன்னு தெரியாது. ட்ரெயின்ல வரப்ப யார்ட்டையாவது கொடுத்துதான் நான் அந்த அலாரத்தை வச்சுக்குவேன். ஏன்னா அதை கத்துக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. கற்றது கைமண் அளவு போதும். நம்ம தமிழ்வனுக்கு இவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கா போதும். அதை ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி படித்துவிட்டு எவ்வளவு அருமையான தத்துவார்த்தமான ஆன்மீகம், அறிவியல் எல்லாம் கலந்த சிந்தனைக்கு இது எவ்வளவு பொருந்துகின்றது. கற்றது கைமண் அளவு. அவர்கள் அதை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தார்கள். What we have learned is handful of sand. What we yet to learn is like a ocean என்று மொழிபெயர்த்து நாசா விண்வெளி ஆய்வு கூடத்தில் இதனை எழுதி மேல தமிழ் கீழே ஆங்கிலத்துல போட்டு sayings from அவ்வை தமிழ்நாடு சவுத் இந்தியா. அழகு வருதா இல்லையா? தம்பி கிருஷ்ணா, அந்த அம்மாக்கு இடம் கொடுக்கணுமா இல்லையா? 3 மணி நேரம் பேசுவாங்க. எனக்கு அவ்வை அத்தனையும் மனப்பாடம். அவ்வளவு அருமையான சிந்தனைகளை விடுத்தவர்கள் நம்ம பாட்டி. அவங்க ஒண்ணு சொல்றாங்க, யார் யாருக்கு எது விதிச்சிருக்கோ அதுதான் கிடைக்கும். அடுத்து முயன்றாலும் ஆகு நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. பொண்ணுக்கு எல்லாம் ரெடி, 100 பவுன் நகை ரெடி, மாப்பிள்ளைக்கு வாட்ச் முதற்கொண்டு ரெடி. கல்யாணம் ஆகாது. எங்க வீட்டுல என் பொண்ணுக்கு நான் புடவையே எடுக்க ஆரம்பிக்கல. 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே சிதம்பரம் ஐயா இருக்காங்க இங்க, எங்க குடும்பத்தோடு நீண்ட கால பழக்கமுடையவர். 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள். புடவை கட்ட தெரியாது, கல்யாணம் ஆகிவிட்டது. அப்ப நான் நினைச்சேன், கல்யாணத்தை நான் ஒவ்வொரு மேடையிலும் பெண்கள் சீக்கிரமா கல்யாணம் பண்ணாதீங்க, நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போகாதீங்க, தன்னுடைய காலில் தானே நிற்கின்ற ஆற்றலை பெறுங்கள். மாராப்ப ஐயாக்கு என்னுடைய நஷ்டம் எல்லாம் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில நான் எதை எதை இழந்தேன் என்பதற்கு மாராப்ப ஐயாலாம் இங்க சாட்சிகள். அதையெல்லாம் விட்டாச்சு. என்ன காரணம்? எப்படி நான் மீண்டு எழுந்து வந்தேன்? வேகமா ஒரு பந்தை அடிச்சீங்கன்னா எந்த அளவு வேகமாக பந்தை நீங்கள் அடிக்கின்றீர்களோ அதே அளவு வேகமாக அந்த பந்து மேலே கிளம்பும். துன்பங்கள் தான் மனிதனை பண்படுத்தும், இன்பங்கள் அல்ல. பாரதத்துல குந்தவி சொல்றா, கிருஷ்ணா எனக்கு துன்பங்களை நிறைய கொடு, துன்பப்படுபவன் இறைவனை நினைப்பான். எனவே அந்த வகையில ஔவையார் சொல்லுகின்றார், அடுத்து முயன்றாலும் ஆகு நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. இந்த மேடையில் நான் தான் பேச வேண்டும் என்பது எனக்கு விதிக்கப்பட்டிருந்தால், நேற்று முழுக்க எனக்கு சுத்தமா குரல் கிடையாது. ஏகப்பட்ட மருந்தை போட்டுக்கொண்டு சுகி சிவத்தின் மீது நான் வைத்திருக்கின்ற அன்பு. ஒரு சூழ்நிலை, சகோதரி வர முடியவில்லை, சுதா அக்கா நீங்க போங்க. அப்ப நான் நினைச்சேன், இந்த 14 நாட்களும் நீங்கள் ஒரு வேள்வியை செய்திருக்கின்றீர்கள், கிட்டத்தட்ட கோவிலை கட்டி வைத்திருக்கின்றீர்கள். கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிற புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்கு, மத்தவங்களுக்கு அது கிடைக்கல. ஏன்னா நிறைவு தொடக்க நாள் எவ்வளவு முக்கியமோ அதை விட நிறைவு நாள் மிகவும் முக்கியம். எனவே அந்த வகையில் இன்னைக்கு ஒரு மகர ஜோதியை தரிசிக்கின்ற வாய்ப்பு, இவ்வளவு 1000 பேரை பார்த்தாலே மோட்சம் சொல்லுவாங்க. 14 நாட்களும் நல்லவற்றை கேட்டிருக்கின்றீர்கள். நல்லாரை காண்பதுவும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருத்தலும் நன்றுன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. நான் பாட்டின்னு எப்பெல்லாம் சொல்லணும் அவ்வைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எதையும் சொல்லாமல் விடவில்லை. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள்னா, ஒவ்வொரு அரிசியில் கூட இது இன்னார்க்கு உணவு என்று எழுதப்பட்டிருக்கும். சில சமயம் நம்ம கல்லூரிக்கு இங்க இருக்கிறவங்க தெரியும், எடுத்துட்டு போவோம் சாப்பாடு, நம்முடைய நண்பர்கள் சாப்பிட்டு விடுவார்கள், நம்ம கேன்டீன்ல வாங்கி சாப்பிடுவோம். அப்ப நான் சொல்வேன், இல்ல இந்த அரிசி எனக்கு எழுதப்படவில்லை. சகோதரிகள்லாம் உட்காந்துருக்கீங்க, புடவை எடுத்து வச்சிருப்போம். திடீரென்று நமக்கு மிக நெருங்கிய உறவுகள் வரலாம், திருமணமான தம்பதிகள் வரலாம். என்ன செய்வோம், அந்த புடவைய வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்துருவோம். நம்ம ஆசையா எடுத்த புடவை தான். சரி, வந்திருப்பவர்கள் நமக்கு மிக நெருக்கமானவர்கள், அப்ப அந்த தரியில் நம்முடைய பெயர் எழுதப்படவில்லை. அப்படி எல்லாமே முடிவானது. ஆற்று வழி படுவோம் புனை போல் ஆறுயிர் முறை வழிபடுவோம். ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அதில் ஒரு மிதவை அகப்பட்டு கொண்டது என்றால், ஆறு எந்த போக்கில் போகிறதோ அந்த போக்கில் தான் அந்த மிதவை போக முடியுமே தவிர, நான் ஆற்றை எதிர்த்து செல்வேன் என்று மிதவை நினைக்க முடியாது. அப்படி ஆற்று வழிபடுவோம் புனை போன்றது நம்முடைய வாழ்வு. எனவே இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய இறைவனுக்கு, என்னை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த என் அருமை தம்பி சுகி சிவத்திற்கு, உடனடியாக சம்மதம் தந்த உடன்பரவா தம்பி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் கிருஷ்ணன் அவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று போகி, போக்குதல் என்பது பொருள்.
நாம் என்னென்ன கடந்த காலத்தில் பிழைகளை செய்தோமோ, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். அதனால்தான் போகில தீய போட்டு எரிச்சு கொளுத்துறது, சுற்றுப்புற சூழலை கெடுத்துட்டு இருக்கோம் நம்ம.